எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கவனிங்க. இரண்டாவது, முதல்ல ஆத்மாவே தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் சுதந்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டான். உபகாரங்களை மறவாதே. அதான் முதல் காரியமா. இரண்டாவது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னதான் செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்கிறார். அவர் செய்த உபகாரங்கள் 12 மாதமாக அவர் எனக்கு செய்த உபகாரங்கள் அதிகம். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னத்தை செலுத்துவேன்னு சொல்லி ஸ்தம்பித்து நிற்கிறார். என்ன செய்யணும்னே விளக்கல. ஆனா எதுக்கு ஈக்குவல் இல்லை. வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க, இல்ல ஒரு வீட்டுக்கு கெஸ்டா நீங்க போறீங்க. போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு நல்ல விருந்து படைக்கிறார்கள், நல்ல வசதியா கவனிக்கிறாங்க. உடனே என்ன செய்வோம், அது எப்படியாச்சும் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் பண்ணணும் என்று சொல்லி அவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துருந்து அவங்க வரும் பொழுது அவர்களுக்கு அதை செய்து அதை சரிப்படுத்தும். ஆமா, அன்றைக்கு நான் போடும்போது அவங்க செய்தாங்க, இன்னைக்கு நான் நல்லா செஞ்சுட்டேன் என்று சொல்லி ஈக்குவல் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகள், ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறாரே. அப்படி அவர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றிற்காகவும் என்ன சொன்னா ஈக்குவல் ஆகும், என்ன செஞ்சா ஈக்குவல் ஆகும் நினைச்சு பார்க்கிறான். ஒண்ணும் செய்ய முடியல, என்ன செய்யணுங்கிற எண்ணமே வரல. அதுலதான் முதலாவது அவன் சொன்ன காரியம், நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறேன், ஆண்டவருக்கு துதிப்பு. கவனிங்க, துதி என்பது தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிப்பது. துதிப்பது என்பது தேவன் செய்த நன்மைகளுக்காக, செஞ்சதுக்காக. ஆனா ஆராதனை, தொழுது கொள்ளுதல் என்பது ஆண்டவருடைய கிரியைகளுக்காக, அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய சுவாபங்களுக்காக செலுத்துவதுதான் ஆராதனை. நல்லவர், வல்லவர், அவர் செய்த கிரியைகள் எல்லாம் சொல்லி செலுத்துதான் ஆராதனை. முதல்ல என்ன செஞ்சுட்டா, தாவீது தனக்கு செஞ்ச எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்யறான், நல்ல ஆண்டவருக்கு துதி செலுத்துறான், ஸ்தோத்திரம் செய்யறான். ரெண்டாவது என்னத்தை செலுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப ரெண்டாவது ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன செஞ்சா ஆண்டவருக்கு ஏதோ கொஞ்சம் சரியாகும் என்று நினைத்து 13வது வசனத்துல இரண்டாவது ஸ்டெப் எடுக்கிறான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இரண்டாவது அவன் செய்த காரியம், ஒரு பாத்திரத்தை கையில் எடுக்கிறான். நான் செய்ய போற இரண்டாவது காரியம், பாத்திரத்தை கையில எடுக்க போறான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாத்திரங்கள் இருக்கும். உங்க வீட்டுல என்ன பாத்திரம் இருக்குன்னு கேட்டா உடனே என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல சில்வர் பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது, இரும்பு பாத்திரம் இருக்குது, நிறைய ஆங்காங்க பிளாஸ்டிக் பாத்திரம் இருக்குது, உடைந்து இருக்குது, வெங்கல பாத்திரம் இருக்குது. இப்படி எல்லாம் வித்தியாசமா வீட்டுல பாத்திரம் இருக்குதா இல்லையா? தலையாட்டாம இருக்கிறீங்க தெரியல, இருக்குது, எல்லாம் இருக்குது பாஸ்டர். ஆனா ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில பாத்திரங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை எடுக்கிறவராக அவர் காணப்பட்டார். அவங்க எல்லாம் தெரியும். தோட்டத்துல போய் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது மத்தேயு 26:39 ஆண்டவரே உங்க கூப்பிட விழுந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று சொல்லி
ஆண்டவர் அங்கே ஒரு பாடுகளின் பாத்திரத்தை அவர் எடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியான அவருக்கு ஒரு பாடுகளின் பாத்திரத்தை அவர் கொடுக்கிறார். எதற்காக அந்த பாத்திரத்தை எடுக்க வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 1:20 சொல்கிறது, எல்லா துணைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தர் தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அந்த பாடுகளின் பாத்திரத்தை அவர் எடுக்க வேண்டியதாக இருந்தது. மாத்திரமல்ல, எபிரேயர் 13:12 சொல்கிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது ஒரு பாடுகளின் அனுபவத்துக்கு நேராக அந்த பாடுகளின் பாத்திரத்தை அவர்தான் சுமக்கணும், சுமந்தே ஆக வேண்டும். எபிரேயர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதற்கு பாத்திரராய் இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கனத்தையும் மகிமையும் அவர் பெற வேண்டும் என்றால் இந்த பாத்திரங்களை அவர் எடுத்தாகணும் என்று சொல்லுவாரு. இன்னைக்கு நான் குடிக்கிற பாத்திரத்துல நீ குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அந்த 20-22 அவர் சொல்லுவாங்க, ஆமா முடியும். சாதாரண ஒரு பாத்திரம். யோவான் 13:5 ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் ஊற்றி தன்னுடைய சீசனுடைய பாதங்களை எல்லாம் கழுவார். அது தாழ்மையின் பாத்திரம். அந்த பாத்திரத்தை அவர் எடுக்கிறார். லூக்கா 22:20 உடன்படிக்கையின் பாத்திரத்தை எடுப்பார். யோவான் 19:29 கசப்பான பாத்திரத்தை அவர் எடுப்பார். எல்லாமே ஒரு பாத்திரங்கள். 7 விதமான பாத்திரம் இருக்கும். அந்த 7 விதமான பாத்திரத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து போனார். அதே போல தாவீதுக்கு ஒரு 7 பாத்திரம் இருந்துச்சு. அதுல முதல் பாத்திரம் என்னவென்றால் ரட்சிப்பின் பாத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை அவன் கையில் எடுக்கிறான். ஏன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கிறான் என்றால், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளுகிற அனுபவம் மற்ற பாத்திரங்களை எடுத்து தொழுது கொள்ளுகிற அனுபவத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. அது ஆரம்ப ஒரு பாத்திரம். அது ஏன் அதை எடுக்கிறான் என்றால், தாவீது தன்னுடைய வீட்டிலே மொத்தம் 10 பேர் அவங்க கூட பிறந்தவர். எத்தனை பேரு? பாதி பேர் இருக்கு, பாதி பேர் இல்லை. எத்தனை பேரு? ஓரளவுக்கு இருக்கு. 10 பேர். எத்தனை பேரு கேட்கிறேன்? நான் தான் 10 பேர் சொல்லிட்டேன். எத்தனை பேரு? 10 பேர். 8 ஆம்பளை பையங்க, ஆட்டோமேட்டிக்கா 2 சிறுயா, அபிகாயில் 2 பொம்பளை பிள்ளைங்க. மொத்தம் 10 பேர். 8ல 1 அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஜென்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. ஆகையினால இவன் 7வது ஆளாக இருக்கிறான். 7க்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளு உட்கார்ந்து 7வது டெஸ்டுக்கு வந்திருக்கிறார். இந்த குடும்பத்துல 10 பேர் பிறந்திருக்கிறாங்க. 10வது ஆள் பிறக்கும் போது அவங்க அப்பா ரொம்ப வயசாயிடுச்சு. வயசாகி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் வயசானி பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 1 சாமுவேல் 17:21 அதை பார்க்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது யாருன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்திலே வயசாகி பிறந்த ஒருவன் யார் என்றால் 17:12 தாவீது என்பவன் ஈசாய் என்னும் பெயருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள். ஈசாய்க்கு எத்தனை பேரு? 8 குமாரர்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்டிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் 104 வயசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிறதுல இவன் தான் வயசான ஆள். என்ன செஞ்சிருக்காருன்னா, மூத்தவன் அவர் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைங்க எலியாப்பு, அமினதாப்பு, நதிரி என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் நல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்தாங்க. என்ன ஜாப்? கவர்மெண்ட் வேலை வாங்கியாச்சு.
ஒவ்வொருத்தனா எலியா பண்ண போறவனே அண்ணனுக்கு பின்னாடியே நானும் வர்றேன், நானும் யுத்த வீரனா வரேன், நானும் அரண்மனை வேலை வரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் வேலைக்கு சேர்த்து 6 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, சிரியா அபிகாயில், 1-2 பார்க்கலாம். அவங்களுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. இந்த கடைசியா இருக்கிற பாருங்க, கடைசி பிள்ளைங்க வீட்டுல எப்படி இருக்கும், எப்பொழுதுமே ரொம்ப செல்லமா இருக்கும், அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டது. ஆனா இந்த கடைசி பையனை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எதுக்கு லாய்க்கில்லாத மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டாங்க. அண்ணன்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாங்கி கொடுத்தது அப்பா வயசானதுனால அவர் பேசாம விட்டுட்டாரு. ஒண்ணு இல்லமானே, நீ என் கூட இருந்து எனக்கு எதாவது தண்ணியை கொடுத்துட்டு பேசாம இரு. அப்புறம் ஒரு காரியத்துக்கு அவளுக்கு ஒரு நன்மை செய்யாம விட்டுட்டு நீ ஆடுகளை என்ன செய்ய நேர்ச்சிக்கிட்டு இருன்னு சொல்லி தகப்பன் என்ன செஞ்சுட்டா, இப்படி விட்டார். ஆடு மேய்க்கிற தொழில் எப்பொழுதுமே கடைசி பிள்ளைக்கு நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல செல்லம் கொடுப்பாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு 10 ரூபா கொடுத்தாலும் கடைசி பிள்ளைக்கு எத்தனை ரூபா வரும்? அமைதியா எத்தனை ரூபா வரும்? ஆளாளுக்கு 10 ரூபா கொடுத்தா கடைசி பிள்ளை கையில எத்தனை ரூபா இருக்கும்? எவ்வளவு ரூபா இருக்கும்? கேட்கல. 90 ரூபாயா? 100 ரூபாங்க. ஒரு ஆள் வந்து அதனால 90 ரூபா. வெரி குட். இவன் சேர்த்து 90 ரூபா. ஆனா இவனை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இவரை தாவீத இருக்கிறதுல எகிப்து எல்லாம் பார்த்து அருவருக்கத்தக்கதான ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. ஆதியார் 46:36 சொல்லப்பட்டிருக்கு, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். ஒரு அருவருப்பான வேலை எப்படி இருக்கும்? சொல்லுவாங்க, 4 பேர் அன்னைக்கு இருந்து எனக்கு என்ன யூஸ்? ஒருத்தர் கூட யூஸ்லெஸ். சரி அக்கா தங்கச்சி அக்கா 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேராவது சரி வா தம்பி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் எப்படி அப்படி இப்படி ஏதோ வா அப்படின்னு சொல்ல. அவனும் ஒரு யாரு? மூத்தவன் எப்படி தாய் மாமன் போல இவரு ஒரு தாய் மாமன் தானே, சின்ன தாய் மாமன கவனிக்கல. தண்ணி தெளிச்சு விட்டாங்க. குடும்பமே தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கு. என்னாண்டவரே, எங்க அப்பா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கல, எங்க அப்பா என்னை கண்டுக்காம விட்டுட்டாரு. சரி எங்க அன்னைகளாவது ஏதாவது செய்யறானா, அவன் வேலையை பார்த்துட்டு என்ன செய்யறான்? 1 சாமுவேல் 17:22 பார்க்கும்போது ஒருத்தன் கூட சரி ரொம்ப நாள் கழிச்சு அரண்மனைக்கு வந்திருக்கானே தம்பி வந்திருக்கானே, தம்பி கூப்பிட்டு ஒரு அவுட் பாஸ் கொடுத்து, என்ன பாஸ்? ஒரு அவுட் பாஸ் கொடுத்து, ஓப்பா அரண்மனை எல்லாம் போய் சுத்தி பாரு, அரண்மனை நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும், நந்தவனம்லாம் போய் பாரு, ஊஞ்சல்லாம் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றானா. என்ன சொல்றான் பாருங்க, டாக்டர் ஓடிச்ச பார்த்து கேட்கிறான். அதுக்கு அங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, தாவீதின் மேல கோபம், உனக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க? நல்ல அருமையான ஒரு கழுதையில ஏத்தி பயப்பட்செல்லாம் ஏத்தி கொண்டு வந்து அதுலயும் இவன் வேச்ச ஆடுகள் எல்லாம் கரெக்டா காவல்காரன்ட்ட கொடுத்துட்டு, இங்க வந்து ரசுகள் அண்டையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அன்னைகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண போறான். அண்ணே உங்களுக்கு எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல வர்றான். ஆனா இவன் என்ன சொல்றான்? எலியா சொல்றான், கோபம் கொண்டு நீ எதுக்கு இங்க வந்த? பாவி, வாழ்க்கையில டெய்லி என்னதை பார்த்துக்கிறேன், பள்ளத்தாக்கு மேடுகள், இதுலயே வாழ்ந்த மேலுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? ஹெச்சிருப்பானே, என்னன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் அரண்மனையை காட்டுக்கிறேன், கொஞ்சம் அப்படியே நந்தவனத்தெல்லாம் காத்துக்கினேன், அரசி ராணி மகாலுக்கு வாழ்ற இடமெல்லாம் கொஞ்சம் காட்டுக்கிறேன், நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி போறாங்க. அப்ப என்ன சொல்றா? இங்கே வந்தது என்ன? இவர் இதுல வனாந்தரத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆடு, அப்பா ஆடு கொஞ்சம் ஆடுதான், அந்த ஆடுகளை விட்டுட்டு ஆடு வைக்கிறத விட்டுட்டு உனக்கு என்னடா இங்க வேலை? உன் துணிகரத்தையும் ஆங்காரம் முடிச்சது. சின்ன பையங்க, சின்ன பையனை பார்த்து மூத்த வயசான அண்ணன் சொல்றான், ஆங்காரம் முடிச்சது, பெருமை முடிச்சது, மோசமானவன் சொல்லும் போது எப்படி இருக்கு? ஒத்த பையன், சின்ன பையன், வேதனையா இருக்குமா இல்லையா? உடம்புட்டான். இருந்தாலும் இங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு எலி குடிச்சு மாதிரி அங்கிட்டு ஓடுறான், இங்கிட்டு ஓடுறான், இப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கான். வேதனை. அப்ப கூட பிறந்த பெற்றோர்களாலே ஒதுக்கப்பட்ட நிலை, சகோதரர்களாலும் ஒதுக்கப்பட்ட நிலை, கூட பிறந்த சகோதரிகளாலும் ஒதுக்கப்பட்ட நிலை. கையோட்டி அல்ல சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் இவனை ஏத்துக்கொள்ள. இப்படி போய் நொந்து போய் நம்ம பாடி சில நூடுல்ஸ் ஆகி போகடா அப்படின்னு அன்னைக்குதான் காலை உரிக்கிறாங்க.
ஆடை வேற உரிக்கிறான். அது வாசிக்கும் இன்னும் எனக்கு உடையுது. ஏன்னா வீட்டில் வந்து அப்படியே கழுத்து ஆடை உரிச்சு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டு கண்ணுக்குடி வேற கதை கறி வேற இருக்குது. வீட்டில் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா இருக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க அப்பா கூப்பிடுறாரு. யாரு? வயசான தாத்தா. மகனே அப்படிங்கிறார். யாரை பார்த்தா இது ஓகே ஓகே வாழையை பிடிச்சோம், இன்னைக்கு நல்ல கறி சாப்பாடு நம்ம கிடைக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் எப்படி போல வா வேலையை போய் பாடுறா, வெளியே போறாங்க. அன்னைக்கிட்ட வந்து நிக்கிறானே, அப்படி லேசா நின்னுக்கிறேன், லேசா ஆட்டுக்கால் சூப் போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் வாழையே பிடிக்க கூடாது, ஓடி போகும். நிறுத்தி விட்டான். அதை மேல போய் உட்காந்து கிட்டார் எடுத்துக்கிட்டு அவரு சோக பாட்டா நிறைய இருக்கும். நிறைய பாருங்க, நம்ம தாவீது நிறைய பாட்டு, அந்த சோக பாட்டு தான் கிட்டாவும் இருக்கும். என்னையா எழுதாங்கல்ல, அந்த பாட்டை ஏன் கிட்டாதுன்னா தாவீது போய் உணர்ந்து அப்படியே உட்காந்துருப்பான். இந்நேரம் ஆட்டோ உரிச்சிருப்பாங்க, இந்நேரம் கண்ணுக்குட்டி வெட்டியிருப்பாங்க, இல்லை பிசா வச்சிருப்பாங்க. சரி கடைசியா ஒரு எலும்புகள் ஒரு நல்லி 2 நல்லியாவது நம்ம கொடுப்பாங்களா? இவ்வளவு வேதனை பண்ணிருப்பாங்க இல்லையா? இவ்வளவு உடஞ்சிருப்போம். ஓரமா உட்காந்து அப்படியே அழுதுச்சு. இப்ப இந்த வேளையில தான் தேவன் அவன் கண்ணீரை பார்த்தார். தேவன் அவனை கண்டான். ஆட்டு மந்தையில ஆட்டு தொழுவத்திலே படுத்து கிடந்த அவனை ஆண்டவர் கண்டான். எனக்கு அந்த வார்த்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மரத்து மேல ஒருத்த உட்கார்ந்துருந்தான். யாரவன்? அத்தமா சொல்லுங்க. அவனை கண்டான். மரத்துக்கு கீழே ஒருத்தன் படுத்து கிடந்தான். யாரவன்? சரி மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். யாரை பார்த்து சொல்லுவாரு? சூரச்சு நாத்தான் வேலை கண்டான். மரத்துக்கு மேலையில் ஏறல, மரத்துக்கு கீழே இல்ல, மரத்துக்கு பின்னால போய் ஒழிச்சுட்டான். யாரு? ஆதாமையும் கண்டது. சோ பின்னால ஒளிஞ்சிருந்தாலும் பாப்பாரு, வளர்ந்து கண்டாலும் பாப்பாரு, மேல உட்கார்ந்து அந்த இடத்துல தொங்கி இருந்தாலும் பார்க்கிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். தம்பி கர்த்தர் மகிமைப்படுத்தும். நீங்க எங்க இருந்தாலும் தெரியுங்க, மேல உட்கார்ந்து இருந்தாலும் பாப்பாரு, கீழே படுத்து சோர்ந்து போய் கிடந்திருந்தாலும் பாப்பாரு. எங்க இருந்தால் 38 வருஷமாய் அவன் படுத்து கிடந்தான் வியாதியஸ்தனை. கர்த்தர் அவனை கண்டார். ஆகாரை கண்ட தேவன் நாளை எல்லாத்தையும் பார்க்கிற தேவன். அவர் பார்த்துட்டு இப்ப கவனிங்க, ரட்சிப்பின் பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம் முதலாக இந்த தாவீதை நோக்கி இப்ப வருகிறது. படுத்து கிடக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான். கூட பிறந்த சகோதரர்கள் ஒதுக்கி விட்டார்கள், சகோதரிகள் ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பின் பாத்திரம் சாமுவேல் மூலமாக அங்கே அவனை தேடி வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராமன் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்கள் யாருங்க? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவன், துரத்தினவே, உண்மையிட்டாரே உனக்கு சத்துரு. இப்ப அந்த அண்ணன் யாரும் வர்றான், வந்தே ஆகணும். வந்து கூப்பிடுறான், எலியா கூப்பிடுறான். ஏன் போக சொன்னாலும் அவன் வந்து சத்தமிட்டு கூப்பிடுறான், தாவீதே எங்க இருக்கிற? யார் சத்தம்? அண்ணன் சத்தம். எதுக்கு வருது? வா வா உன்னை கூப்பிடுறான். இப்ப வீட்டுக்கு அழைக்கிற, கொஞ்சம் கவனிங்க. எலியாப்பு அண்ணன் தம்பிய எல்லாரும், அண்ணன் தம்பி எல்லாரும் கடைசி தம்பிய வீட்டுக்கு அழைக்கிறான். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சந்தோஷமா வான்னு சொல்லியிருப்பாங்களா? அமைதியா இருக்கிறீங்க. இவனுக்கு சந்தோஷம், எங்க அண்ணனா கூப்பிடுறான். ஆமா உங்க அண்ணன் அந்த வரனே. அவனுக்குள்ள ஆனா அவன் முகத்துல மாத்திரம் வா, உள்ள ஆங்காரம் பிடிச்சன, பெருமை பிடிச்சவன். சொல்றாங்க 17 வசனத்துல, இல்லை உன்னை யாரும் தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஆனா இருதயமோ தூரமாக இருக்கிறது, அழைப்போ கிட்ட இருக்கிறது. ஆனால் நீ அழைத்தே ஆக வேண்டும். காரணம், கர்த்தருடைய பாத்திரம் அவன் கையில் வந்து விட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு, அவனை ரட்சிக்கிறாரு. அதனாலதான் ரட்சிப்பின் பாத்திரம் இப்ப அவனை தேடி வந்துருச்சு. அவனை தேடி வருது. நடந்து வர்றான், ஓடி வர்றான். வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் பார்க்கறாங்க, ஒவ்வொருத்தரும் பார்க்கறாங்க. அண்ணன்காரன் போனா தம்பி வந்தா பரவாயில்ல, தம்பி ராஜாவாகட்டும், இவளு 6 பேர் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப தாவீது உள்ள வரும் பொழுது 6 பேருமே கோபப்படுறான். ஆனா வேற வழியும் கிடையாது, நீ வந்தே ஆகணும். காரணம், அவன் கையில ரட்சிப்பின் பாத்திரம். எப்படி இருக்கும்? இப்ப எவன் துரத்துறானோ இந்த ரட்சிப்பின் பாத்திரம், இவன் கையில இருக்க ரட்சிப்பின் பாத்திரம் இவங்க வீட்டுக்குள்ள அவனை கொண்டு போகுது. கையில உயர்த்தி அல்ல சொல்லுது, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். விளங்கின வல்லே சொல்லுங்க. கையில ரட்சிப்பின் பாத்திரம், ஆண்டவர் அழைப்பின் பாத்திரம். ஈசாயின் மகனிலே நான் ஒருவனாகிய தாவீதை தெரிந்து கொண்டேன், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனை ரட்சிப்பின் பாத்திரம், அவனை இஸ்ரவேலை ரட்சிக்கிறவன் என்று சொல்லி அவன் கையில ரட்சிப்பின் பாத்திரம் வரும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்தெந்த அன்னைங்க என்னை தூக்கி எறிஞ்சாங்களோ இன்னைக்கு பயங்கர சந்தோஷம். அதனால அவன் சொல்றான், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்தபோது என் உள்ள சந்தோஷமா இருந்ததே, அதே சந்தோஷத்தோட இந்த கடைசி மாதத்துல நான் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன். ஆரம்பம் எல்லாருக்கும் தெரியும். முத ரட்சிக்கப்பட்டவனே இருந்தாவள எனக்கும் அந்த முகம் பார்த்திருக்கிறேன். புலி மாதிரி இருப்பேன், புலி மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன, நான் நேற்று பார்த்தீங்கன்னா பைபிளா வாசித்தேன், நிறைய வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன், பயங்கர மனப்பாடம் பண்றேன். இப்ப மனப்பாடம் பண்ணி சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு வருஷம் கூட மனப்பாடம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆமா, புக்கை வேற கொடுத்துட்டேன், நான் வேற வசனம் வேற கொடுத்துட்டேன். எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி திடீர்னு எந்த கிறிஸ்துமஸ் முன்னாடி வாங்க போறேன், அன்னைக்கு எல்லாம் தலையை குடிந்து சாருமணி ரோஜா போல அப்படியே தலையை குடிச்சு இருக்க போறீங்கன்னு தெரியல. அன்னைக்கு அப்படி காலை 6 மணிக்கு ஜெபம் பண்ணு, 7 மணிக்கு ஜெபம் பண்ண, ஜெபம் என்ன, பாட்டு பாடல் என்ன, உபவாசம் என்ன, வீட்டுல கையை தட்டி மெதுவா பாடு சொல்றவர்களுக்கு பாடல். அந்த காலம் எங்கே? இப்ப எல்லாம் பாடிட்டே நான் இருதயத்திலே பாடு, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறேன், மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறேன். வந்து இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் எங்கே? சர்ச்சை ஆரம்பிக்க முன்னாடி வந்து இங்க உட்கார்ந்து அப்படியே கையை தட்டி அப்படியே வாங்கி எத்தனை பேர் பாயெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நான் எனக்கு நல்லா தெரியும். அந்த சர்ச்ல தயவு செய்து நான் சொல்றேன் வார்த்தை, தயவு செய்து நான் சொன்னா கேளுங்க, நீங்க ரொம்ப ஆவியில் நிரம்பிங்க, மெதுவா செய்யுங்க சொன்னா இல்லையா? இங்க தயவு செய்து ஆவியில சத்தமா பாடுங்க, முடியல. அதனாலதான் தாவீது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவியின் நிறைகள்ல அவன் சொன்னான், ரட்சிப்பின் பாத்திரம். என் அன்னைக்கு என் மனசு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவன் நடந்து வரும்போது அண்ணனை பார்த்துருவேன். இன்னைக்கு சொன்ன எப்படி கர்த்தர் என் கையில பாத்திரத்தை தூக்கிட்டு அவன் வச்சுட்டாரு. தம்பிகளை பாப்பா எப்படி அவன் பாப்பா அவனால் செய்ய முடியாது. இப்ப அவன் வரும்போது அவனுக்கு ஒரு மேடை போடப்பட்டிருக்குது, அந்த மேடையில படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டுல மெதுவா ஏறும்போது அவன் உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். That is a ரட்சிப்பின் பாத்திரம். கையில தட்டி கத்த ஏதோ அப்பா ஒண்ணு சொல்லிட்டேன், நான் பார்த்துட்டேன். அப்பா வார்த்தைக்கு கீழ்படிக்கிற பிள்ளைகளாம் நல்லா இருக்குது. ஆனா அவங்க சொல்ற வார்த்தை கஷ்டமா இருக்கும். என்ன செய்ய சொன்னார் தாத்தா? எங்க அப்பா வா ஆடு வைக்கிட்டாரு. 100 ஆள் இருந்தாரு. இதுக்கு முந்தைய ராஜா அவங்க அப்பா என்ன சொன்னாரு? ஓடா கழுத, போய் கழுதையை மேய்ச்சிட்டு வாடா. மேய்ச்சிட்டு வாட கூட சொல்லல, கழுத. அப்ப ஒரு கழுத மேய்க்கிறான் பாருங்க வேலைக்காரன். கழுத மேய்க்கிற வேலைக்காரனுக்கு இணையாக கழுதையினுடைய எஜமானின் மகனும் கூட போறான். இதுல இன்னொரு கொடுக்குன்னா, இவன் கையில காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க அப்பா. எவ்வளவு வேதனை. கழுதைக்கு சொந்தக்காரன் கையில காசு இல்ல, கழுதையை மேய்க்கிறவன் கையில காசை கொடுத்துட்டு இவன் மேல அப்படி பார்த்தாரா எப்படி இருக்கும் அவங்க அப்பா? ஈஸ்வப்பா அப்பா நம்பிக்கை இல்லையா? நான் நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? வேலைக்காரன் கூட்டிக்குவான், மெருவா பர்ஸ் எடுத்துப்பாரு,
இந்த பணத்தை கொடுத்துக்கோ, பத்திரமா வச்சுக்க, இவனை பார்த்துக்க. யார அப்படி பார்க்கிறான். நானா மகனா இல்லை இவன் மகனா? இப்ப சொல்லுவோம், இவங்கிட்ட எல்லாம் நான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற நினைப்புலதான் போறான். இருந்தாலும் கீழ்படிச்சு போனானா இல்லையா? போறான். அவன் கரெக்டா இப்ராஹிம் மலைக்கு மேல கூட்டு போறான். மலை மேல பார்த்தா மலை மேல ஏறி நின்று பார்க்கிறான், கழுதையை காணும். மலை மேலையும் எங்க மலை மேலேயே கழுதை காணும். சரி, மலை மேல இல்லைன்னா நாட்டுக்குள்ள இருப்பான். சலிசா நாட்டுக்கு போறான். அந்த நாட்டுக்குள்ள போய் சரி ஊர் சுத்திட்டு இருக்கான் அந்த கழுதை. சில கழுதை ஊர் சுத்தி பாருங்க, அந்த மாதிரி ஊரை சுத்தி பார்க்க போயிருச்சோம். அந்த கழுதையை தேடி அங்கேயும் போனா, அங்கேயும் இல்லை. அடுத்து சாலிம் நாடு, முஸ்லீம் நாடு இருக்குது, அங்கேயும் போய் சரி பதா குண்டங்களை பார்க்க போயிட்டானான்னு அங்கேயும் போயிருக்காங்க அந்த கழுதையை. அந்த கழுதையை அங்கேயும் இல்லை. அடுத்து இருக்கிறதுல ரொம்ப அழகானவங்க எங்க தெரியுமா? பென்யமீன். விளங்குதா? விளங்குனவங்க இல்லையா சொல்லுங்க. எல்லாம் விளங்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் சில நேரம் சொல்லுவேன் நான். வந்து இப்படி இருக்கணும் என்ன சொல்றாரு விளங்கு கேட்பாங்க. விளங்கவே விளங்காது. ஆனா இவங்க சொல்லவே இருக்க விளங்காது. பென்யமீன் இருக்கிறதே பென்யமீன் புத்தர் ரொம்ப ரொம்ப அழகான பிள்ளைகளா இருப்பாங்க. சோ அந்த கழுதை அங்க போயிடுச்சான்னு சொல்லி அந்த நாட்டுக்கு போனா அங்கேயும் நாட்டுல கடைசியா ஒரு நாடு சரி சூப் குடிக்கிற நாடு, சூப் நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கு தான் போவோம் அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கு போறோம். எத்தனை நாடு போயிருக்கான் பாருங்க. எல்லாம் ஏறி தேடி பார்த்துட்டு அப்பா சொல்லிட்டார்ல கழுதையை தேடி போகும்போது கண்டுபிடிக்க முடியுது. ரொம்ப டயர்டாயிட்டான். சொல்றான், வேலைக்காரன் கேட்கிறான் என்ன செய்ய. வேலைக்காரன் சொல்றான், சரி கழுதை தேடி வந்தோம், கண்டுபிடிக்க முடியல. உங்க அப்பா நிச்சயம் எனக்கு தெரியும், அந்த கழுதை தான் காணாம போச்சு. இருக்கிற மகனாவது வந்து சேரட்டும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு, எனக்கு தெரியும், வா போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், இங்க ஒரு தேவ ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்போம். அவர் கரெக்டா என்ன சொல்லுவாரு? அவர் எங்கேயும் நாடு போக மாட்டாரு, மலைக்கு போக மாட்டாரு, மலைக்கு ஏற மாட்டாரு, ஒரு நகர்ப்புறம் போக மாட்டாரு, நாட்டுக்கு வர மாட்டாரு, சனி நாட்டுக்கு போக மாட்டாரு, அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. உட்காந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவாரு. கையை ஒருத்தி அல்ல சொல்லுங்க. உட்காந்த இடத்துல தெரியும் இதெல்லாம் எங்க போகும் எங்க போகாதுன்னு தெரியும். அந்த கதையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றான். ஆனா ஒண்ணு சொல்றான், அவரை போய் பார்க்கணும்னா ஊழியக்காரரை பார்க்க போனா கைவீசமா கைவீசிட்டு போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்வீட், ஒரு காரம் உங்களுக்கு பிடிச்சது இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டு ஓகே இது பாஸ்டர் பிடிக்காதுன்றாங்க, எதுவும் சொல்றது இல்லை. ஆனா கொண்டு பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு ருசிச்சு பார்க்கணும். அப்படி எப்படி பாத்தீங்க? நான் வாங்கும் போதே அல்ல ஐயோ ஏதாச்சும் கொண்டு போகணும்ப்பா. அப்புறம் சொல்றான், வேலைக்கார சொல்றான், இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. 1 சாமுவேல் 9:7 தானே. இதோ என் கையில இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டு. அப்ப அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், இந்த பையன் ஒரு திங்கிற பண்டங்கள் சாப்பிடுறவங்க தெரிஞ்சு வேலைக்காரன் எப்பா கழுதையை தேடி போறீங்க, 1 மணி நேரம் ஏறினாவே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடும், பக்கத்தில் முறுக்கு வச்சுருக்கணும், கரை முருன்னு கடிக்கணும், சர்ச்சுக்குள்ள யாரும் சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. ஆகையினால தின்பண்டங்களே எடுத்துட்டு போனான். அவன் தெளிவா சொல்றான், எல்லாம் ஈட்டபிள்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் சாப்பிட்டேனே. செலவழிந்து போயிட்டு தேவனுடைய மனுஷனை அவர் கொண்டு போத காணிக்க ஒன்று நமக்கு இல்லையே என்கிறான். இல்லைங்கிற வார்த்தை வருது 9ஆம் வசனத்துல. அந்த வேலைக்காரன் அவன் சொல்ற வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, வா சவுலே, எஜமானே சின்ன எஜமானே, இதோ என் கையில இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. இப்ப தெரியுதா ஏன் அவங்க அப்பா வேலைக்கார கையில காசை கொடுத்துட்டு போனா, நம்ம உள்ள கையில கொடுத்துட்டு கண்ணை மூடி முடிச்சல முடிஞ்சு போச்சு. கொஞ்சதான் இருக்குது, அதனாலதான் கரெக்டா செய்யறான் இருக்குது. சரி ரைட்டு ஓகே, இதை கொண்டு போய் என்ன செய்வோம்? 1/4 சேக்கல்னா எவ்வளவு மறந்துட்டீங்க? 1/2 சேக்கல்னா எவ்வளவு? 1/2 சேக்கல் 3 வெரி குட். 3 ஒருத்தராவது இறங்கி இருக்கு. பொம்பளை பிள்ளைகள் ஏறன்னு ஆச்சரியமா 3 பவுன். யார் யார்கிட்ட வாங்கினா?
இல்லையா? 3 பவுன். அடுத்து எத்தனை? 2 சொன்னேன் இல்லையா? வளையல். அது இப்போ 1 கிராம் எடுத்த பாஸ்டர், 2 கிராம். கர்த்தர் நான் சொல்லுவேன், இனிமேல் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் எல்லாத்தையும் டைமண்ட்ல நிரப்ப போறேன். கண்டிப்பா டைமண்ட் தான் அப்படியா கொண்டு வந்து கொடுப்பாங்க. கையை ஓட்டி எல்லாம் சொல்லுங்க. தேவன் அப்படித்தான், எனக்கெல்லாம் கர்த்தர் அப்படித்தான் செய்வார். கையை ஓட்டி எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் செய்வாரு, செய்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே நீங்கள் அதை காண்பீர்கள். பாத்தீங்களா? இங்க விட்டே தெரியாம போச்சு. அப்ப கால் சைக்கிள் என்பது எவ்வளவு? அரை சைக்கிள் 3 பவுன்னா கால் சைக்கிள் எவ்வளவு? 1 பவுன் எடுத்துட்டு போயிருக்கிறார். போய் கொண்டு போய் கொடுக்க போனா பசி மயக்கதான் போறான். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். அங்க ரெடியா இவனுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு 30 பேர் கூடி இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 30 பேரு. 30 பேர் கூடி இருக்கிறாங்க. எல்லா பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீஃப் கெஸ்ட் இன்னும் வரல. யார் சீஃப் கெஸ்ட் தெரியுமா? யார் சீஃப் கெஸ்ட்? கழுதை தேடிட்டே பாருங்க, அவன் தான் சீஃப் கெஸ்ட். யார் சீஃப் கெஸ்ட்? திங்கிறதுக்கு தின்பட்டம் தின்னுக்கிட்டே வந்தா பாருங்க, பாருங்க நேரம் தின்னுக்கிட்டே வருவான். இவன் அவன் தான் இல்ல சொல்றவன். அவன் ஒழுக்கம்னு சொல்லி வந்தா பாருங்க, அவன் தான் சீஃப் கெஸ்ட். சாமியில் உட்கார்ந்து இருக்காரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கழுதை தட்டிட்டு இருந்தேன், இந்த கழுதை ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருச்சு, அவங்க அப்பாட்டே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சரி சரி வரட்டும். வர்றான். வந்த உடனே சவுலை பார்த்த உடனே இவன் பார்க்குறான். யாரு? சாமுவேல் பார்க்குறான். நல்ல ஹைட்டா இருக்கான், நல்ல வெயிட்டா இருக்கான். இவன் சரியான ஆள் தான், கர்த்தர் அனுப்பிச்ச ஆள் சொல்லி அவனை கட்டி பிடிச்சு, வாப்பா படிக்கட்டில் ஏறு. என்ன எதுக்கு படிக்கட்டு? நானே சோர்ந்து போய் பல நாடு சுற்றி, ஏறி சுற்றி, மலை ஏறி நாடு சுற்றி, ஊர் சுற்றி, பெண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு படிக்கட்டா? படிக்கட்டு ஏறி உட்கார்ந்த உடனே கவனிச்சிங்கன்னா, இந்த 30 பேருக்கு கறி சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு மாத்திரம் ஒரு பெரிய முன்னத்தோட. என்னத்தோட? முன்னத்தோட. அதை நான் பார்த்தேன், ஆச்சரியமா இருக்கு. என்னத்தோட? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டாளாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாக 1 சாமுவேல் 9:22. 9:22. சவுலையும் வேலைக்காரனையும் அழைக்கப்பட்டவர்களுடைய தலைமனை வைத்தார். அழைக்கப்பட்ட எத்தனை பேர் இருந்தாங்களா? ஏறக்குறைய 30 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்பொழுது சமயக்காரன் பார்த்து ஒரு முன்னத்தொடையையும், நான் ஒரு முன்னத்தொடை. என்னத்தோட? ஏன் பின்னத்தோட இல்ல, ஏன் முன்னத்தோட அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க, முன்னத்தோட வேற, பின்னத்தோட. முன்னால நடக்கணும். முன்னத்தொடங்கிறது முன்னக்கால் என்ன செய்யணும்? முன்னாடி அந்த கால் நடந்தாதான் பின்னாடி கால் வரும். ஸோ நீ முன்னாடி கால் நடக்கணும்யா. முன்தொட சாப்பிட்றப்ப நீ தான் முன்னாடி நிற்கணும், பின்னாடி தான் அந்த கால்லாம் வரும். ஒன்று. இன்னொன்று, முன்கால்கள் நல்லா இருக்கும், சுத்தமான பின்கால்கள் ரெஸ்ட் ரூம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அந்த காரியங்கள் எல்லாம் அந்த கண்ணுக்குட்டிக்கு ஆடை எல்லாத்துக்குமே பின்காடுகளாம். இனிமேல் போய் கடையில் போய் ஆட்டுகள் இந்த என்ன தொடருது, பின்னத்தோட ரெஸ்ட்ரூம் போடுறதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு முன்னத்தோட தான் வேண்டாம். ரைட், நல்லது. வாங்கி சாப்பிடுறது தப்பு, கரெக்டாக செய்யுங்க. அவர் பாருங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். முன்னத்தோடைய கொண்டு வந்து வையினா எப்படி இருக்கும் உனக்கு? எனக்கா முன்னத்தோட? ஆமா, உனக்கு அதே முன்னத்தோட. இவனுக்கு ஒரு எலும்பு துண்டு கிடைக்குமா கிடைக்காத நினைச்சுக்கிட்டு இருந்தானே. யாரு? தாவீது. எவ்விதமாய் கழுதையை தேடி போன வந்தவனுக்கு ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அதை சரியா அவன் பயன்படுத்தல. ஆனா தாவீதோ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில வாங்கின உடனே இப்படி வச்சோட வேற மாதிரி நினைக்காதீங்க, சட்டி இல்லை என்னது. ஆமா, சில பேர் நினைச்சிட்டாங்க, ஓ இது அந்த பாத்திரமா, அது இந்த பாத்திரம் இல்லை.
இது இந்த பாத்திரம் தாழ்மைக்கு பாத்திரம். கையை ஊற்றி அல்ல சொல்லுவோம். விளங்குதா? விளக்குனா கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆமா, ஆண்டவரால பாருங்க, தாவீதுக்கு ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை கொடுத்தார். அந்த பாத்திரம் கையில வந்த உடனே இப்ப அவனுக்கு முதல்ல என்ன முத இன்னைக்கு தான் முன்ன தொடைய சாப்பிடுவான். முதல் தொடக்கரிய இதே சாமுவேலு சவுலுக்கு கொடுத்தான். அதே சாமுவேலு அங்கேயும் அதே பலி விருந்துதான், அதே காளைதான், அதே போல தொடதான். முதல்ல கொடுத்தவனே அதை வாங்கி சந்தோஷமா சாப்பிடுறான். கையை ஒன்றாலே சொல்லுவோம். அப்ப இது வரைக்கும் மிச்சம் மீதி சாப்பிட்டவனுடைய வாழ்க்கையில வணிகத்துக்கு உள்ளுக்குள்ள இவனுக்கு எல்லாம் வரும். இவனை கூட்டு முதல்ல வந்து வச்சுட்டாங்களே, அவன் குணம் மாறவே இல்லை. அவன் குணம் மாறவே இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது ஏசாயா புத்தகம் 29:13, மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரம். இவன் கூட பிறந்த அத்தனை பேரும் இருதயம் பத்தியில தான் உட்கார்ந்துருக்காங்க, ஒன்னா தான் உட்கார்ந்துருக்காங்க, சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. இவனுக்கு மட்டும் என்ன தொட, முன்னத்தோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்குது. அவங்க எல்லாம் தூரமா தான் இருந்தாங்க ஒழிய ஒரு போதும் இவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொந்த தம்பியை ஏற்றுக்கொள்ளல. அதை பத்தி இவன் கவலைப்படல. நான் ரட்சிப்பின் பாத்திரம் கையில வச்சிருக்கேன். அல்லேலூயா. கையை வச்சு எல்லாம் சொல்லமா. ஆனா 3 பேர் யுத்தம் பண்ண போறவங்க நல்லா இருந்தவங்க தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றார். பல வேலைகளே இப்படித்தான் இருப்பாங்க. நல்ல ஒரு அழைப்பெல்லாம் இருக்கும், அழைப்பு கொடுப்பாங்க, பேசுவாங்க, ஆனா இருதயம் தூரமா இருக்கும். அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு புறம் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பான் பாருங்க. மேக்சிமம் நான் பையன் வாசிப்போம் அதே காரியம் பாருங்க. ஆபேல் காணிக்கை செலுத்துவான், காயின் காணிக்கை செலுத்துவான். இப்ப காயின் ஆபேலை பார்த்து என்ன செய்வான்? 4:8 பேசுவான். ஆதியாகமம் 4:8 பேசுவான். தன் சகோதரனுடைய ஆபேலுடைய என்ன செய்யறானா? பேசினான். அவன் பேசும்போது ஐ நல்லா பேசுறான், என் அண்ணே நல்ல அண்ணே அப்படின்னு பேசினான். கூட்டு போய் எழுப்பி முடிச்சுட்டான், காரியத்தை முடிச்சுட்டான். பேசு, இந்த பேச்சுகள் சரியா இருக்கும். சில பேச்சுக்கு தான் கீழ்படியணும், சில பேச்சுக்கு கீழ்படிக்கூடாது. அவங்க பேச்சு வா சும்மா வயல்வெளி போவோம். ஏன் வயல்வெளி போவோம்? வா ஒரு டீ கடைக்கு போவோம், கூட்டு போவோம். டீ கடைக்குன்னா அங்கே எழுப்ப முடியாது, கொலை செய்ய முடியாது. 10 பேர் கூட நிற்பான். ஸோ வேற இடக்கால பார்க்கணும். எல்லாம் பாருங்க, எல்லாருமே அங்கே அப்படிதான் வரும். எல்லா ஒரு சூழ்நிலை அப்படித்தான். ஆபிரகாம் லோத்து வாக்குவாதம் பண்ணாங்க, பேச்சு பிரிஞ்சு போனாங்க. வாக்குவாதம் அங்கே பேசுனது. யாக்கோப்பு ஏசா 2 பேரும் பாருங்க, அங்கே தந்திரமாய் வஞ்சித்து அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. யோபு பாருங்க, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தானே. திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நான் ரொம்ப உடையிற இடம் அந்த வசனம். யோபு 42:11 வாசிக்கும் போது ரொம்ப உடைவேன். படுவாமி இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? யோபு 42:11, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் எல்லா சகோதரர் எல்லா சகோதரிகள் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்தார்கள். அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி வீட்டிலே எல்லாரும் வர்றாங்க. வந்து எல்லாரும் என்ன கொடுக்குறான்? தங்க காசு கொடுக்குறான், அந்த உலக மோதிரம் போடுறேங்கிறான், செயின் போடுறாங்கிறான், அது போடுறான், இது போடுறான், வெள்ளி போடுறான், இடுப்புல அண்ணா கேட்கிறான், சரி இடுப்புல பொட்டியானம் போடுறாங்கிறான், எல்லாம் போடுறான். ஆனா அந்த பயப்பிள்ளைங்க அவன் கஷ்டப்பட்டான்ல, வேதனையோடு இருந்தான்ல, ஒருவருமே இல்லாம இருந்தான்ல, தரையில இருந்தான. அன்னைக்கு வந்து இவன் ஆளுக்கு ஒரு தங்கத்தை கொடுத்துட்டா எல்லா கடனையும் அடைச்சிருப்போம்ல. இருக்கீங்க நீங்க அங்க பேசல, நான் நம்மளதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம கஷ்டப்பட்டோமே, நீங்க கஷ்டப்பட்டீங்களே, ஒண்ணும் நாம உட்கார்ந்து இருந்தீங்களே, உங்களை யாரும் பார்க்காம இருந்தாங்களே, திரும்பி பார்க்காம ஓடினால, அன்னைக்கு இவங்க வந்து ஆளுக்கு ஒரு தங்க காசு, ஒவ்வொரு தங்க காசும் இங்க கொடுக்குற மாதிரி இல்லை, இங்க கொடுக்குற மாதிரி. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த பீமா ஜுவல்லரியில பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுன் நினைக்கிறேன், 2 பவுன் எடுத்தா ஒரு தங்க காசு ஃப்ரீ. நான் ஏன் பரவாயில்லப்பா, ஒரு 2 பவுனா 5 பவுனா நினைக்கிறேன்.
பிரிச்சு அப்படி பெரிய நான் அப்படியா ரைட். என் மைண்ட்ல பூரா பாத்தீங்கன்னா ஒரு வடி, இந்த பிஸ்கெட் வடிவுல தங்க காசு, பிஸ்கெட் வடிவுல தங்க காசு இருந்தது. மைண்ட்ல அப்படியே செட்டா பண்ணுது. அப்படியா ரைட் ஓகே. இன்னும் ஒரு கால் பண்ண மட்டும் சேர்த்துங்க சார். அப்போ ஒரு சகோதரி இருக்கு, அது ரொம்ப அன்பா பேசி நம்மளை போட்டு தள்ளிடும். அதுக்கு ஒரு சகோதரி வச்சிருக்கிறாரு. அது பேச பேச யானும் வாங்கி ரைட் ஓகே ஒரு காப்பு ஒன்று சேர்த்து எடுத்துருவோம். எப்படியோ பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் எடுத்துட்டு தங்க காசை ஒரு பெரிய தட்டுல அழகா ஒரு பேப்பர்ல அழகா வச்சு கொடுத்துச்சு. எடுத்து பார்த்தா என்னது இதுதான் தங்கம். எவ்வளவு கிராம? 10 மில்லியா? அடா பாவியா, இது இவ்வளவு கொடுங்க. நான் இங்க அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன் எல்லாரும் தங்க காசுன்னு. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஏமாற மாட்டேன். இவ்வளோண்டு தங்க காசு இது எங்க காட்டில் பொட்டை காட்டில் இது கூட இருக்குது. அப்படி இல்லைங்க இந்த தங்க காசு எல்லாமே 2 பவுன் 3 பவுன் 5 பவுன் தங்க காசு. இந்த மாதிரி தங்க காசை கொண்டு வந்து கஷ்டப்படும்போது கொடுத்துருந்தாங்கன்னா ஐயோ எங்க அண்ணன் நல்லா இருக்கும், ஐயோ எங்க அக்கா நல்லா இருக்கும், தங்கச்சி நல்லா இருக்கும். அப்ப நம்ம மனசு விடலாம். நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு தெருவில் கிடந்தோம், ஒருத்தவங்க சீன அனாதபடி மாதிரி சுத்திகரிக்கப்படாதபடி ரத்தத்துல கிடந்தோம். ஒருவர் உன்னை பார்க்கல, நானும் உன்னை எடுத்து ரத்தமரை சுத்திகரித்து உப்பால் சுத்திகரித்து உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து உன்னை சேர் போட்டு உட்கார வச்சா இப்ப அண்ணே அப்பா அப்படின்ட்டு வர்றையே எதுக்கு? சொல்லுங்களேன். யோபு, நான் யோபு மனசுல நினைக்கிறது சொல்றேன். நினைச்சுப்பாடா இல்லையா? அவனு மனுஷன் தானுங்க. நினைச்சா இப்ப கொடுக்குறான் எல்லாம். அப்ப கர்த்தர் நம்மளை உயர செய்யும் போது அதான் சொல்றது, உள்ளவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப சொல்லணும், நீங்க எல்லாம் முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேனப்பா. இல்ல ஐயோ சொல்லுங்களேன். சோ மனிதன் முகத்தை பார்க்க தேவனும் நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கும்படியான ஒரு வெளிப்பாட்டை கட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அதை புரிஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்க. கையை ஓட்டி யாரும் சொல்லாமா? இப்படிப்பட்ட காரியம் இப்ப பாருங்க, அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். யாருக்கு? அவனுக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷம் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்ப எடுக்கணும்? முத ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு துள்ளி யாரையும் கவலைப்படாம கையை தட்டி பாடி வைக்க. அது அப்படி இல்லாம அப்படி நல்ல கை தட்டில பாடினு சொல்றாங்களோ அலையிலே சொல்லுங்க. அன்னைக்கு பாடுங்க. நான் பார்த்தேனே கையை தட்டி பாடுறது என்ன அப்படி. இப்ப அப்படி இல்லை. நான் ஒர்க்கிங் காலேஜ், சரி நான் ப்ரொஃபஸர், நான் லெக்சர், நான் டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். எந்த ஸ்டூடெண்ட்னால என்ன அதனால நான் பாடப்படும் அப்படி சொல்லப்பட்டிருந்தா ராஜாவே என்ன செஞ்சிருக்கான்? அதான் சொல்றான், அதை எடுக்கிறான். அதனாலதான் பாக்குறாரு. ராஜாங்கிறத தூக்கி போட்டுட்டு அவன் இந்த மாதிரி ஆண்டவர் ரட்சிப்பின் பார்த்ததை எடுத்ததுனாலதான் அவன் 12 கோத்திரங்களுக்கு அவன் அதிபதியா உட்கார வச்சான். ரெண்டாவது இன்னைக்கு நாம செய்யக்கூடிய காரியம் என்ன? முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது இருந்த சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லணும். முதல்ல ரட்சிக்கப்பட்ட சந்தோஷமா எப்படி சொல்றீங்க? சிலவர் சொல்ல கை தட்டு நிஜமும் அரிக்குது. இப்ப நீங்க எவ்வளவு தட்டாலும் எனக்கு ஒண்ணுமே அரிக்க மாட்டேங்குது. கை தட்டி இந்த பாத்திரத்தை எடுத்துதான் இந்த மாசம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். முதல்ல கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இரண்டாவது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது. மூணாவது கடைசியா அது அடுத்த வாரம் தியானிப்போம். இருந்தாலும் அது என்ன அந்த அதிலே போடப்பட்டிருக்கு பாருங்க. 116, 12, 11, 14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். மூணாவது பொருத்தனைகளை எல்லாம் சரியா நாம செலுத்துறவர்களாய் காணப்படும். எல்லாம் பொருத்தனை ஆண்டவர் 1வது மாதத்திலிருந்து 12வது மாசம் வரைக்கும் என்னென்ன பொருத்தனை சப்போஸ் மறந்துருந்தீங்கன்னா அதுதான் 3வது. அது என்ன காரியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எப்படி கேட்டீங்கன்னா, வாழ்வில் தாழ்வில் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த வசனத்துல எடுத்தோடனே பாருங்க, அந்த கல்யாணம் பண்ண போகும்போது முதல்ல சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? வாழ்விலும் வாழ்விலும் உலகத்திலும் சூழலத்திலும் சொல்லிவிட்டு முதல் வார்த்தை மரணம் நம்மை பிரிக்கும். அன்னைக்கு தான் வாழ்க்கை வாழன்னு வந்திருக்கு. அந்த பிள்ளைகிட்ட
மரணம் நம்ம எடுத்தோன்னே அது இது மாதிரி போதில் அதானே கேட்போம் சாவு அப்படின்னு. நீங்க கல்யாண வீட்டில் வந்து முதல்ல என்ன சொல்லுவோம் அவசரமா ஏதாவது ஒரு பாட்டை போடணும். நல்லா பாருங்க கல்யாண வீட்டில் போய் மகிழ்வோ மகிழ்வோ பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு தேவனே நாம் ஓ அப்படின்னா உடனே சத்தம் முடியும். என்ன பாட்டை நிறுத்து, என்ன பாட்டு தெரியுமா அது? சாவுக்கு பாடுற பாட்டு. அதான் போய் போட்டுருக்காங்க. நிறுத்தியா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல என்ன சொல்றாரு? மரணம் நம்மை பிரிக்க வரை அதுக்குள்ள சாவு வச்சிருப்பான் அப்படின்னா அது வரைக்கும் சரியா இருக்கணும் பொருத்தன வண்டியே அதை உருப்படியா செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கிட்ட கேட்கிறாரு, நானும் உங்களுக்கு உருப்படியா தோசை கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன். அன்னைக்கு பேசின வார்த்தை நினைச்சு பாருங்க. என்ன மரியாதை, என்ன மரியாதை. நான் பார்க்குறேன் இப்போ புதுசா கல்யாணம் பண்ணாமல் இப்போ இடையே பார்க்கும்போது அப்படியே பார்வை என்ன பேசுன்னு அப்படின்னா எல்லாம் இப்போ பார்க்குவ இதே போல தானே. அதனாலதான் சீடி எடுத்து வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கூடாது, சீடி எடுத்து வச்சு அதை அப்படியே வச்சு நான் சொல்லலாம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாழ்க்கை நாங்கள்லாம் முதல்ல அப்படியே சோறுலாம் ஊட்டி விட்டோம். இப்போ ஊட்டி வரீங்களா இல்லை பொருத்தனை அதெல்லாம் என்ன செய்யணும்? என்ன செய்ய சொல்லி பாஸ்டர் அதை போய் இந்த மாசம் போல செய்ய போறீங்க பிடிக்கும் அப்படின்னா விடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அதே போல தொட்டு கும்பிட்டு இப்ப எல்லாம் காலத்தோட வந்தா பயமா இருக்கு. காலை தூக்கி விட்டாமல் என்ன பண்ண தேவனுக்கு செய்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்ற அடுத்த வார்த்தையா இருப்போம். நம்ம இடத்திற்கு கண்களை மூடி நாம் சொல்லுவோம்.